ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி கூட ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். இது 1 kg சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சிக்கன் கிரேவிக்கு நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் சோம்பு வந்து 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகமும் அதே மாதிரி 4 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் வந்து மிளகு, இந்த சைஸுக்கு பட்டை 2, ஒரு பிரியாணி இலை, 6 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 5-6 முந்திரி, அதே மாதிரி தனியாவும் 50 கிராம் தனியாக எடுத்து எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் நான். இதை மிக்சியில் வந்து பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். திறந்த உடனே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக 2 கிராம்பு, பட்டை, ஒரு பிரியாணி இலை. இங்கே பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுது. 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்படி சேர்த்துருங்க. பாருங்கள் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். 4 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, நார்மல் சைஸ் தக்காளி. நல்லா ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா மசிட்டோம். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அரைச்ச பொடி கூடியே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கார மிளகாத்தூள் 3. இங்கே பாருங்கள் இவ்வளோ கோபுரமாக எடுத்துருக்கேன் டீஸ்பூனால். நல்லா பெரிய ஸ்பூன் தான். ஏன்னா 1 கிலோ சிக்கனு, அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம எல்லா பொடியும் கலந்து வச்சதை அப்படியே சேர்த்துருங்க. தீயை வந்து குறைவா வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு. ஒரு 50 கிராமு தயிர் இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் மசாலா நல்லா பொரியணும். தயிர் சேர்த்தேன் இல்லையா, அதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மிளகாத்தூளெல்லாம் பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள் சாந்து செவந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லாவும் பொரிஞ்சிடுது. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். பாருங்கள் சிக்கனை சேர்த்துட்டேன். அதுக்கு தகுந்த உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கறியோட அந்த மசாலாவும் சேர்ந்து வரட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மசாலா கூட சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கும். பாதி அளவு தான் வெந்திருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போது 1 டம்ளர் தண்ணி விடுங்க. கலந்து விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அப்படியே மூடி வைங்க. ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நடுவில் வந்து கொஞ்சம் கலந்து விடுங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிரேவி ரெடியாக இருக்கு. மல்லி இலை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்படியே நல்லா கலந்து விடுங்க.
நம்ம பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்து சாப்பிட்லாம். தேங்காய் சாதம், தால்ச்சா சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் கிரேவி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.